பறவை காய்ச்சல் எதிரொலியாக கேரளாவிலிருந்து கோழி இறைச்சி மற்றும் தீவனங்களை தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதையடுத்து அம்மாநில எல்லைகளை ஒட்டிய தமிழ்நாட்டின் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேனி மாவட்ட நிர்வாகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி கேரளாவிலிருந்து தேனி மாவட்டத்திற்குள் வாத்து, கோழி இறைச்சி, முட்டை மற்றும் தீவனங்களை கொண்டு வர தடை விதிக்கப்படுவதாக ஆட்சியர் சஜீவனா அறிவித்துள்ளார். இதனையடுத்து குமுளி, கம்பமெட்டு பகுதிகள் வழியாக தேனிக்கு இறைச்சி எடுத்து வரப்படுகிறதா என கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட உள்ளது. ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கள் வயலில் உழக்கூடாது, என் வயலில் கலப்பிடுங்கக்கூடாது, இவனுக்கு பொங்கப்படி கொடுக்கக்கூடாது, எல்லா வழியிலும் எங்களுக்கு இம்சை கொடுத்து டார்ச்சர் கொடுத்து என்கிட்ட வேலைக்கு வந்த 2 பேரையும் என் கூட ஒதுக்கி வச்சிட்டாங்க. 21ஆம் நூற்றாண்டின் கால்வாசி பகுதியை நிறைவு செய்யும் நிலையிலும் ஊரை விட்டு மக்களை ஒதுக்கி வைக்கும் கலாச்சாரம்